ॐ ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनाविदितमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ गणेशाय नमः ॐ सरस्वत्यै नमः ॐ श्रीगुरुभ्यो नमः समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् वन्दे குருபரம்பராம். ஹரியோம். நாம் இப்பொழுது சாதன சதுஷ்டயத்தில் சட்க சம்பத்தை பார்த்து முடித்திருக்கின்றோம். அடுத்தபடியாக வருவது முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவத்தை பார்ப்பதற்கு முன்னால் நாம் ஏற்கனவே பார்த்த விவேக வைராகிய இவைகளை கொஞ்சம் ஆழமாக ஆராய்ச்சி செய்துவிட்டு மேலே தொடரலாம். அனுபந்த சதுஷ்டயத்தில் முதலாவதாக வருவது அதிகாரி. அந்த அதிகாரிக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகள் தான் இந்த சாதன சதுஷ்டயம். சாதன சதுஷ்டயத்தில் முதலாவதாக வருவது விவேகம். விவேகம் என்றால் பிரித்து அறிதல் என்று அர்த்தம். விவேகத்திற்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திவிட்டு விவேகத்திற்குள் செல்லலாம். சாதாரணமாக ஒரு விஷயத்தை நாம் விருப்பத்தோடு செய்யும் பொழுது அது நமக்கு ஆனந்தத்தை தருகிறது. அதே செயலை கட்டாயத்தின் காரணமாக செய்யும் பொழுது அது ஆனந்தத்தை தருவதில்லை. ஒரே செயல்தான், விருப்பத்துடன் செய்தால் ஆனந்தம், கட்டாயத்தின் பேரில் செய்தால் துன்பம், கஷ்டம். இந்த விவேகம் கூட நாம் விருப்பத்தோடு செய்யப்பட வேண்டும். விவேகம் என்கின்ற தலைப்பை நாம் 3 படிநிலைகளிலிருந்து ஆராய்ச்சி செய்ய இருக்கின்றோம். 1. விவேகத்தின் லட்சணம். 2வது விவேகத்தை அடையும் வழி. 3வது விவேகத்தின் பலன். விவேகத்தின் லட்சணம். காலத்திற்கு உட்பட்டதுதான் இந்த உலகம். காலத்திற்கு உட்பட்டதுதான் இந்த உலகம். இதுதான் விவேகத்தின் லட்சணம். இதை நாம் சற்றே ஆராய்ச்சி செய்யலாம். நாம் இந்த நூலில் பின்னால் பகவான் சங்கரர் சொல்ல போகின்றார், விவேகா கஹா என்று கேட்கும் பொழுது நித்திய வஸ்து ஏக்கம் பிரம்ம தத் வியதிரிக்தம் சர்வம் அனித்யம் என்று சொல்ல போகிறார். நித்திய வஸ்து ஏக்கம் பிரம்ம, பிரம்மம் மட்டும்தான் நித்திய வஸ்து. யத் திரிகாலே அபி திஷ்டதி தத் சத்து. 3 காலத்திலும் எது ஒன்று இருக்கிறதோ அதுதான் நித்தியம், சத்தியம். ஒரு காலத்தில் மட்டும் இருந்து மற்றொரு காலத்தில் இல்லாமல் போவது அனித்தியம். இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கின்ற இந்த உலகம் அனித்தியம், அதாவது காலத்திற்கு உட்பட்டது. எப்படி என்று பார்க்கும் பொழுது இந்த உலகத்திற்கு சமஸ்கிருதத்தில் இன்னொரு பெயர் ஜகத். ஜ க இத். ஜ ஜாயத்தே பிறந்து, க கச்சதி சென்று, த திஷ்டதி இருப்பது, பிறந்து சென்று கொண்டே இருப்பது. இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் அனைத்துமே தோன்றி சென்று கொண்டே இருக்கிறது. சென்று கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் மாறிக்கொண்டே இருப்பது.
மாற்றம்தான் மாறாத ஒன்று இந்த உலகத்தில். ஆக இந்த உலகமும் உலகத்தில் நடைபெறுகின்ற அத்துணை விஷயங்களும் தோற்றங்களும் காலத்திற்கு உட்பட்டது. இந்த அறிவு வேதாந்த மாணவனுக்கு ஒரு சாமானிய அறிவாக, ஆபாதக ஞானம், இது ஒரு சாதாரண அறிவாக, தகவல் அறியும் அறிவாக மட்டும் இருந்தால் அது விவேகம் என்று சொல்ல முடியாது. இந்த அறிவை அனுபவ அறிவாக மாற்ற வேண்டும். அனுபவ அறிவாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு விசாரம் தேவை. எதை பற்றி விசாரிப்பது? பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த உலகத்தை பற்றி, இந்த உலகத்தில் வாழ்வதை பற்றி இருக்கின்ற அடிப்படை கண்ணோட்டம் பணம், பதவி, புகழ். பணம், பதவி, புகழ், இவைகள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற ஒரு அடிப்படை தவிப்பு, தேவையாக இருக்கிறது. இப்ப பணம் வேண்டுமென்றால் பணத்தை வைத்துதான் பணம் ஈட்ட முடியும். வியாபாரத்தில் சிறிய அளவில் பணத்தை போட்டு பெரிய அளவில் லாபத்தை பார்ப்பது, பணத்தின் மூலமாக பணத்தை பெறுவது. இரண்டாவது, அறிவை வைத்து அறிவை பெறுவது. ஆம், மேல் படிப்பு அல்லது நுணுக்கமான அறிவை பெறுவதற்கு நமக்கு அடிப்படை அறிவு தேவை. ஆக அடிப்படை அறிவை வைத்துக்கொண்டு நுணுக்கமான மென்மேலும் ஆழமான அறிவை பெற முடியும். இதற்கு மனிதனுக்கு அடிப்படையில் ஆரோக்கியம் தேவை. அப்பொழுது ஆரோக்கியத்தை வைத்து ஆரோக்கியத்தை பெறுவது. நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் படுத்திருக்கின்ற ஒரு நோயாளியினால் யோகா, பிராணாயாமா, உடற்பயிற்சி செய்ய முடியாது. ஒருவன் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே உடற்பயிற்சியின் மூலமாக ஆரோக்கியத்தை பெற முடியும். மொத்தத்தில் பணத்தை வைத்து பணம் ஈட்டுவது, அறிவை வைத்து அறிவை ஈட்டுவது, ஆரோக்கியத்தை வைத்து ஆரோக்கியம் ஈட்டுவது. இவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டு அடைந்தாலும் கூட பணம் நிரந்தரமா என்று விசாரம் செய்ய வேண்டும். அறிவை வைத்துக்கொண்டு நாம் பெறுகின்ற உலகியல் அறிவின் நுணுக்கங்கள் நிரந்தரமா என்று விசாரம் செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை வைத்துக்கொண்டு ஆரோக்கியம் அடைந்தாலும் மரணமிலா வாழ்வு சாத்தியமா என்று விசாரம் செய்ய வேண்டும். அவரவர்கள் அறிவிற்கு ஏற்ப இந்த மூன்றையும் விசாரம் செய்தால் முடிவில் வருவது பணம் நிரந்தரம் இல்லை என்பது. அறிவு காலத்திற்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டே இருக்கிறது. புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது. ஆக அறிவு நிரந்தரம் இல்லை, மாறிக்கொண்டிருக்கிறது. ஆரோக்கியம் நமக்கெல்லாம் தெரியும். எவ்வளவுதான் பத்திரமாக உடலை பார்த்து கொண்டாலும் கூட சூழ்நிலை மாற்றங்களினால், காலத்தின் கட்டாயத்தினால் நாம் நோய்வாய்ப்படத்தான் செய்கின்றோம், மரணத்தை அடையத்தான் செய்கின்றோம். ஆக இந்த உலகத்தில் பணம், பதவி, புகழ், ஆரோக்கியம் என்று எதெல்லாம் நாம் சாஸ்வதம் என்று எண்ணுகின்றோமோ அவைகளெல்லாம் விசாரத்தின் மூலமாக அசாஸ்வதம், அனித்தியம் என்கின்ற அறிவை பெறுகின்றோம். விசாரத்தின் மூலமாக வருகின்ற அந்த அறிவு மட்டுமே நமக்கு அனுபவ அறிவா என்றால் இல்லை. அவற்றை நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது மட்டுமே விவேகம் நமக்கு வந்துள்ளது என்று எடுத்துக்கொள்ள முடியும். சரி, அவற்றை அடைவதற்கு என்ன வழி? இது விவேகத்தின் லட்சணம். ஆன்மா சத்தியம், ஜெகன் மித்யா, உலகம் காலத்திற்கு உட்பட்டது என்பதுதான் விவேகத்தின் லட்சணம். அடுத்தது, இதை அடையும் வழி என்ன? விசாரம் என்று பார்த்தோம். எப்படி விசாரம் செய்வது? இப்பொழுது இரண்டாவது தலைப்பு, விவேகத்தை அடையும் வழி. இதை பற்றி பார்க்கலாம். இப்பொழுது விவேகம் என்கின்ற அறிவு தேவை என்றால் அதற்குண்டான ஒரு பிரமாணம், அதாவது கருவியின் மூலமாகத்தான் நாம் விவேக அறிவை பெற முடியும். இந்த உலகத்தில்
அழகான மலரை காண வேண்டுமென்றால் அதை காணக்கூடிய கருவி கண். கண் எனும் கருவியின் மூலமாகத்தான் அழகான மலரை பார்த்து ரசிக்க முடியும். இசையை நாம் ரசிக்க வேண்டுமென்றால் அதற்கே உண்டான கருவி காது. காது என்கின்ற கருவின் மூலமாகத்தான் இசையை நாம் கேட்டு ரசிக்க முடியும். அதை போலத்தான் மென்மையை, கடினத்தன்மையை உணர வேண்டுமென்றால் தொடுதல் மூலமாகத்தான். இப்படி 5 ஞானேந்திரியங்கள் மூலமாக இந்த உலக விஷயங்களை நாம் அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். அதாவது கரணம் மூலமாக, கருவியின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்றையும் அது அதற்கு உண்டான கருவியின் மூலமாகத்தான் நாம் அதை அறிந்து கொள்கின்றோம். அதை போல விவேகத்தை அடைய வேண்டுமென்றால் அதற்கே உண்டான கருவி என்னவென்று கேட்கும் பொழுது ஸ்ருதி, ஸ்மிருதி, யுக்தி என்கின்ற கரணங்கள் மூலமாகத்தான் இந்த உலகம் நிலையற்றது எனும் விவேகத்தை நாம் அடைய முடியும். சரி, ஸ்ருதி என்ன சொல்கிறது? பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. இதுதான் ஸ்ருதி சொல்லக்கூடியது. ஸ்ருதி என்றால் உபனிஷத். அதுவும் ஒரு வகையில் ஸ்மிருதி தான். ஆனால் இங்கே நாம் உபனிஷத்துக்களை ஸ்ருதி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆக பல உபனிஷத்துக்கள் சொல்வது பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. இந்த ஜெகத்திற்கு காரணமாகிய பிரம்மா நித்தியமானது. உலகம் என்கின்ற காரியம் அனித்தியமானது. காரண காரிய நியாயம், காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இது ஸ்ருதி சொல்கிறது. சரி, ஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய உபனிஷத் என்ன சொல்கிறது என்றால் அனித்தியம், அசுக்கம், லோகம். கீதையில் கிருஷ்ண பரமாத்மா கூறுவது அனித்தியம், அசுக்கம். அதாவது லோகம் அனித்தியம், லோக்கத்தில் கிடைக்கின்ற சுகம் அசுக்கம். அனித்தியம், அசுக்கம், லோகம் என்று 9வது அத்தியாயத்தில் பகவான் கூறுகின்றார். இந்த உலகம் அனித்தியமா என்றால் நாம் விவேகத்தின் லட்சணம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த உலகமே மாறிக்கொண்டிருப்பதுதான். மாறிக்கொண்டே இருப்பது அனித்தியமானதுதான். ஒரு காலத்திலிருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் போவது. ஆக ஸ்மிருதியும் சொல்கிறது அனித்தியம், அசுக்கம், லோகம் என்று. ஸ்ருதி சொல்கிறது பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. காரண கர்த்தா பிரம்மம் நித்தியம், காரியம் உலகம் அனித்தியம் என்று. சரி, யுக்தி அனுபவத்தில் என்ன சொல்கிறது? ஸ்ருதி ஸ்மிருதி கூறுவதற்கட்டும், நம் அனுபவத்தில் என்ன உள்ளது என்று நாம் ஆராய்ச்சி செய்தோம் என்றால் இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் நிலைத்து இருப்பதில்லை. மானம், அவமானம், புகழ், இகழ், வாழ்வு, சாவு, உயர்வு, தாழ்வு, ஏற்றம், இரக்கம் என்று சதா மாறிக்கொண்டிருக்கிறது. நம்மையே எடுத்துக்கொண்டால் பாலப்பருவம், வாலிப பருவம், நடுத்தர வயது, வயோதிக பருவம் என்று மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. நம் தேகம் மட்டுமல்ல, நம்மை சுற்றிலும் நடக்கின்ற நிகழ்ச்சிகளும் சதா சர்வ காலமும் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது. ஆக அனுபவ ரீதியாக இதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த உலகம் காலத்திற்கு உட்பட்டதுதான் என்கின்ற அனுபவ அறிவு நமக்கு வருகிறது. எதையுமே பிரத்யக்ஷமாக நாம் அனுபவித்து ஏற்றுக்கொள்ளாத வரையிலும் அதில் நமக்கு விவேகம் வருவதில்லை. ஆக இங்கே இவ்வாறாக விவேகத்தின் லட்சணம் என்னவோ அதை அடையும் வழி அனுபவ ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் பொழுதும் நமக்குள் விவேகம் வருகிறது. விவேகம் என்பது பிரித்து அறியக்கூடிய அறிவு. இது ஏன் எல்லோருக்கும் வரமாட்டேன் என்கிறது?
எல்லோருமே ஏன் விவேகத்தை அடைவதில்லை என்று கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு பதிலாக வருவது மனிதனுக்குள் இருக்கின்ற விருப்பு வெறுப்புதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் விவேகத்தை வரவிடாமல் தடுக்கிறது. ஆக விவேகத்திற்கு தடை ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு. உள்ளத்தில் விருப்பு வெறுப்பு இருக்கும் வரையிலும் புத்தியானது சிந்திக்காது, விசாரம் செய்யாது. ஏனென்றால் மனம் விரும்பிய பொருளை அடைய வேண்டும் என்கின்ற தவிப்பிலேயே அவன் புத்தி சென்று விடுகிறது. அது சரியா தவறா, தர்மமா நியாயமா அநியாய மார்க்கமா என்றெல்லாம் சிந்திப்பதே இல்லை. எனக்கு பிடித்திருக்கிறது, நான் அடைய வேண்டும், அவ்வளவுதான் விருப்பு. அதே போலத்தான் வெறுப்பு. எனக்கு தீங்கிழைத்தவர்கள், என்னை வெறுப்பவர்கள், என்னை ஒதுக்குபவர்கள் சாக வேண்டும், அழிய வேண்டும், அவர்கள் இல்லாமல் போய்விட வேண்டும், அல்லது அவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்கின்ற எமோஷன், உணர்ச்சி கொந்தளிப்புக்குள் இவன் ஆளாகும் பொழுது புத்தியானது சிந்திப்பதில்லை. ஆக எல்லா மனிதர்களுக்கும் அனுபவம் இருக்கிறது. உலகம் நிலையற்றது, மாறிக்கொண்டே இருப்பது என்கின்ற அனுபவம் இருந்தாலும் விவேகத்தினால் விசாரம் செய்து அவர்களுக்கு விவேகம் வராத காரணத்திற்கு காரணம் ராகத்வேஷம், விருப்பு வெறுப்புதான் காரணம். சரி, இந்த விருப்பு வெறுப்பு போவதற்கு என்ன வழி என்று கேட்கும் பொழுது தர்மேன பாபம் அபனுததி. தர்மேன பாபம், பாபம்னா இங்க மந்த புத்தி. தர்மத்தினால் மந்த புத்தி அபனுததி சென்று விடுகிறது. தர்மேன என்றால் அவரவர்களின் தர்மத்தின்படி கடமையை கர்மயோகமாக செய்யும் பொழுது, கர்மயோகம் என்றால் ஈஸ்வர அர்ப்பண புத்தி, கிருஷ்ணா அர்ப்பண புத்தி. நான் எனது தர்மத்தின்படி எனது கடமையை ஈஸ்வர அர்ப்பணமாக செய்யும் பொழுது எனக்குள் இருக்கின்ற விருப்பு வெறுப்பு நீங்க 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 புத்திசாலித்தனம் எனக்குள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆக ஒருவன் மந்த புத்தியிலிருந்து விடுபட வேண்டும் என்றால், அதாவது விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்றால், அவன் தர்மத்தின்படி தனது கடமையை ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய வேண்டும். அதாவது கர்மயோகத்தை கடைபிடிக்க வேண்டும். அத்தோடு சேவா காரியங்களும் செய்ய வேண்டும். தனக்கு பகவான் எந்த திறமையை கொடுத்திருக்கின்றாரோ அந்த திறமையை சமுதாயத்தின் நன்மைக்காக, மக்களின் நன்மைக்காக, தேசத்தின் நன்மைக்காக அவன் செயல்படும் பொழுது அவன் சித்தம் சுத்தமடைகிறது. சித்த சுத்தி வரும் அளவுக்கு அவன் அறிவு கூர்மை பெறுகிறது. ஆக விவேகத்தை அடையும் வழி என்ன என்றால், நான் எனது தர்மத்தின்படி என் கடமையை ஈஸ்வர அர்ப்பணமாகவோ கிருஷ்ணா அர்ப்பணமாகவோ செய்ய வேண்டும். அதனால் விருப்பு வெறுப்பு நீங்கி விவேகத்தன்மை எனக்குள் அதிகமாகிறது. இப்பொழுது மூன்றாவது படி, விவேகத்தினால் நாம் அடையும் பலன் என்ன என்று கேட்கும் பொழுது, விவேகத்தின் முதல் பலன் வைராகியத்திற்கு விதையாக அமைகிறது. விவேகம் வைராகியத்திற்கு விதையாக அமைகிறது. விவேகம் இல்லாமல் ஒருவனுக்கு வைராகியம் வருவதில்லை. விவேகம் இல்லாமல் மனிதனுக்கு வைராகியம் வருவதில்லை. உதாரணத்திற்கு, மருத்துவர்கள் புகைப்பிடித்தல் கூடாது என்பதில் அதிகப்படியான அறிவை கொண்டவர்கள். ஒரு சாதாரண நோயாளியை காட்டிலும் மருத்துவருக்கு புகைப்பிடிப்பதினால் வருகின்ற தீமைகளை பற்றி நல்ல தெளிவான அறிவு உண்டு. ஆனால் ஒரு சில மருத்துவர்கள் புகைப்பிடிக்கத்தான் செய்கிறார்கள். ஆக அந்த அறிவு ஒரு கடன் வாங்கப்பட்ட அறிவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் அந்த தவற்றை செய்கிறார்கள். அதுவே அவர்களுக்கு ஒரு சொந்த அறிவாக இருந்ததென்றால் அந்த தவறை செய்ய மாட்டார்கள். புகை பிடித்தலின்
தீங்கு என்ன என்று படித்து ஞாபகத்தில் வைத்துக் கொண்டார்கள். அதை தீர விசாரிக்கவில்லை. தீர விசாரித்தார்கள் என்றால் புகை பிடிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் அவர்களிடம் இருக்காது. ஆக தீர விசாரிக்கவில்லை. புகை பிடித்தலில் அவருக்கு இருக்கின்ற விருப்பம் இன்னும் அவரை விட்டு போகவில்லை. அறிவு மட்டுமே இருக்கிறது. ஆனா விருப்பு வெறுப்பு செல்லாத காரணத்தினால் அவரிடம் வைராக்கியம் வரவில்லை. ஆக இந்த உலகம் நிலையற்றது, காலத்திற்கு உட்பட்டது என்கின்ற விவேகத்தை பெற வேண்டுமென்றால் அனுபவத்தோடு கூடிய அறிவும் தேவை. ஆகையினால்தான் விவேகம் வைராகியத்திற்கு விதையாக அமைகிறது. இந்த விவேகம் அழியக்கூடிய பொருளின் மீது இருக்கின்ற நாட்டத்தை நீக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிவிடும். ஆக இந்த உலகத்தில் உள்ள பொருள்களின் மீது உள்ள நாட்டத்தை இந்த வைராகியம் நீக்க நீக்க அது நம்மை முமுட்சுத்துவத்திற்கு எடுத்து செல்கிறது. வைராகியம் முமுட்சுத்துவத்திற்கும் அடிப்படையாக அமைகிறது. மொத்தத்தில் விவேகத்தின் பலன் என்ன எனும் மூன்றாவது கேள்விக்கு பதில் வைராகியத்திற்கும் முமுட்சுத்துவத்திற்கும் இந்த விவேகம் விதையாக இருக்கிறது என்பதுதான் விவேகத்தின் மூன்றாவது பலன். ஆக அதிகாரிக்கு இருக்க வேண்டிய சாதன சதுஷ்டயத்தில் முதலாவதாக வருவது நித்திய அனித்திய வஸ்து விவேகம். நித்திய வஸ்து ஏக்கம் பிரம்ம, தத் வியதிரிக்தம் சர்வம் அனித்யம். ஆக விவேகத்தின் லட்சணம் காலத்திற்கு உட்பட்டது, மாற்றத்திற்கு உட்பட்டது இந்த உலகம் என்பது. அதை அடையும் வழி ஸ்ருதி ஸ்மிருதி யுக்தியின் மூலமாக விருப்பு வெறுப்பை நீக்கி, அதாவது தர்மத்தின்படி கடமையை ஈஸ்வர அர்ப்பணமாக செய்து மந்த புத்தியை கூர்மை உள்ள புத்தியாக மாற்றுவது, அதுதான் விவேகத்தை அடையும் வழி. விவேகத்தின் பலன் என்ன? வைராகியத்திற்கும் முமுட்சுத்துவத்திற்கும் விதையாக இருப்பது இந்த விவேகம். நாம் அடுத்து வருகின்ற வைராகியத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.